ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ட்விட்டரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஸோ நிறையா பேர் ட்விட்டர் யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ட்விட்டர் யூஸ் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் twitter.com போனீங்கன்னா நமக்கு வந்து பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சைன் அப், லாகின் 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நியூ யூசர்ஸ்னால் சைன் அப் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம், ஃபோன் நம்பர் இல்லாட்டினா உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம், ஜிமெயில் ஐடியை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி சைன்இன் பண்ணலாம் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் இப்போ உங்களோட யூசர் நேம் இல்லாட்டினா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதை கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து லாகின் ஆயிரும். இப்போ நான் வந்து என்னோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு நான் வந்து லாகின் பண்ணிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து லாகின் இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே சென்டரில் உள்ள டைம்லைன் வந்து உங்களுக்கு எம்டியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்ன போஸ்ட் போடுறாங்களோ அது எல்லாமே நம்மளோட டைம்லைனில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ட்விட்டர் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து யார் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க போகிற எல்லா போஸ்ட்டுமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து நிறையா பேரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க போகிற எல்லா போஸ்ட்டும் என்னோடய டைம்லைனில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ட்வீட்ஸு, ஃபாலோயிங், ஃபாலோவர்ஸ்னு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ட்வீட்ஸுங்கிறது நம்ம போட்ட போஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃபாலோயிங்கிறது நம்ம வந்து யார் யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே இந்த ஃபாலோயிங்கில் இருக்கும். ஃபாலோவர்ஸுங்கிறது என்னை ஃபாலோ பண்ணுறவங்களோட லிஸ்ட் வந்து இதில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ட்ரெண்ட்ஸ்னு இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நிலைமையில் உலகத்தில் வந்து என்னென்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நடப்பு நிகழ்வுலேருந்து நம்ம எல்லாமே ரியல் டைமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். நான் வந்து வேர்ல்டு வைடு நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்தியாவில் என்னென்ன ஃபேமஸ் ஆகிட்டுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சர்ச் லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து இதில் இந்தியா நான் டைப் பண்ணுறேன். இந்தியான்னு டைப் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஆல் சிட்டிஸ் இந்த மாதிரி நிறையா டிஸ்பிளே ஆகும். ஆல் சிட்டிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியாவில் வந்து என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்தியாவில் உள்ள டாபிக் எல்லாமே நமக்கு வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னா திரும்பவும் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு ட்வீட் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ட்வீட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வாட்ஸ் ஹேப்பனிங்னு கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 140 லெட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டைப் பண்ண முடியும், அதுக்கு மேலே டைப் பண்ண முடியாது. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜஸ், கிஃப் ஃபைல்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். லொக்கேஷன் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சாம்பிள் போஸ்ட் நான் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் சாம்பிள் போஸ்ட் நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதோட ஸ்ட்ரிங் லென்த்தை காமிக்கும். நம்ம வந்து இப்போதைக்கு பேலன்ஸ் இவ்வளவு தான் இருக்குது அந்த மாதிரி காமிக்கும். இப்போ ட்வீட் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு ட்வீட் சென்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த ட்வீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன யார் யார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட டைம்லைனில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ட்வீட் போட்டாச்சு, இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் சாம்பிள் போஸ்ட்னு வந்துருச்சு. இப்போ வந்து என்ன யார் யார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகும். இதை நம்ம வந்து லைக் பண்ணிக்கலாம், ரீட்வீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைக்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து லைக் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இன்னொரு டைம் ரீட்வீட் பண்ண மாதிரி அர்த்தம். இதை வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து என்னோடய ஐடி இதில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் வந்து என்ன மெசேஜ் வேணாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணி எனக்கு அனுப்பலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கே ஆன் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ரிப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து யார் மெசேஜ் பண்ணியிருக்கா அந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். மெசேஜஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சீக்ரெட்டாக நம்ம யாருக்காவது சென்ட் பண்ணிக்க முடியும். ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம மெசேஜஸ் சாட் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்படி இதில் சர்ச் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ட்விட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் ஃப்ரெண்டோட நேம் இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து WTOLE நான் வந்து டைப் பண்ணேன்.
கீழே பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட நேம் இதில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே நேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேம் முடியும் போது ப்ளூ கலரில் ஒரு டிக் இருக்கும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மையான ஆள் தான் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேமஸான பீப்புள் எல்லாருக்குமே இந்த ப்ளூ கலரில் டிக் சிம்பிள் இருக்கும். நம்மளும் வந்து வெரிஃபை பண்ணி நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ளூ டிக் கொடுத்துருக்காங்க. ட்விட்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து நடப்பு நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப குயிக்காகவே தெரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நம்ம வந்து ட்வீட் பண்ணணும். எப்படி ட்வீட் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா கணேஷ்னு இருக்குது, இதை விட்டுருங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா @கணேஷ்வெப்னு இருக்குது. இதுதான் ஒரு யூஸரோட ஐடி அப்படிம்போம். இந்த ஐடியை மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து ட்வீட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. எப்படி மெசேஜ் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். ட்வீட் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா @கணேஷ்வெப் இந்த ஐடியை மென்ஷன் பண்ணிட்டு சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் தேவை அதை டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்வீட்னு இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து எனக்கு சென்ட் ஆயிரும். இந்த ஐடியை மட்டும் நீங்கள் கொடுக்கலாட்டினா எந்த ஒரு மெசேஜும் யாருக்கும் போகாது. ஸோ அது வந்து உங்கள் டைம்லைனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலர் யூஸருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா அவங்களோட ஐடியா இதில் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மெசேஜ் என்னவோ அது நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ இல்லாட்டினா போகாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதுலேயும் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைமில் வந்து வீடியோ வந்து அதுவாகவே ப்ளே ஆகும். நம்ம அதையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அது நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் ஐக்கனை வச்சு கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறையா மெனுஸ் ஓப்பன் ஆகும். இதில் செட்டிங்ஸ் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டைம் ஜோன், கண்ட்ரி, இந்த மாதிரி நிறையாவது கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ட்வீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வீடியோ ஆட்டோ ப்ளேன்னு இருக்கும். இதை நீங்கள் வந்து அன்செக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகாது. நம்ம ப்ளே பண்ணால் மட்டும்தான் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம்லைன். ஸோ மீ த பெஸ்ட் ட்வீட்ஸ் ஃபஸ்ட்னு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பீப்புள் யாராவது ட்வீட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி ஆப்ஷனுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லா செட்டிங்ஸுமே நமக்கு வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு செட்டிங்ஸ் தான். நம்ம வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அதையும் பண்ணிக்க முடியும். இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர எல்லா ட்வீட்டுமே உங்கள் மெயிலுக்கும் வரும். அதை நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்ச் பண்ணுற ஆப்ஷன் நம்ம வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணிக்க முடியும். மியூட்டோட அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்து மியூட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து இதுலேயும் பண்ணிக்க முடியும். பிளாக்டு அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யார் யாரை பிளாக் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எடுத்து பார்த்துக்க முடியும். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து அன்பிளாக் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.